सदाशिवसमारम्भां शंकराचार्य-मध्यमाम् अस्मदाचार्य-पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று ரொம்ப முக்கியமான ஆவணி அமாவாசை. நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்க, பித்ரு சாபங்கள் நீங்க, 27 வருடம் ரிஷிகளை வழிபட்ட பலனை பெற இன்றைய நாள் நாம் சொல்ல வேண்டிய எளிமையான பிரம்மதேவரின் மந்திரத்தை தான் பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அமாவாசைகளில் பித்ருக்களுக்காக நாம் செய்யக்கூடிய பூஜைகளும் தர்ப்பணங்களும் மிக முக்கியமானவை. ஏனெனில் நாம் எவ்வாறு 3 வேளையும் உணவை அருந்தி நமது உடலை தேற்றுகிறோமோ அதே போல ஆன்மாக்களுக்காக நாம் கொடுக்கும் உணவுதான் அமாவாசை பூஜை. அமாவாசை நாளன்று அவர்களுக்காக பூஜைகள் செய்து அவர்களின் கோத்திரம், நட்சத்திரம், ராசி இவைகளை சொல்லி அவர்களுக்கான படையல்கள் நாம் கொடுப்பதே அவர்களுக்கு உணவாக அமையும். இதுபோல் அமாவாசை பூஜையும் தர்ப்பணமும் செய்வது அனைவரின் கடமையாகும். இந்த கடமையை செய்ய தவறியவர்கள் கூட இன்றைய நாள் ஆணி அமாவாசையில் எளிமையான முறையிலாவது பித்ருக்களை வழிபடுவது ரொம்ப முக்கியம். அதேபோல் இத்தனை வருடங்கள் தவறவிட்ட தோஷங்களும் அனைத்து விதமான பாபங்களும் நீங்க நாம் இன்றைய நாள் சொல்ல வேண்டிய பிரம்மதேவரின் மந்திரத்தை திரையில் பார்க்கலாம். ஓம் சுராராத்யாய வித்மஹே வேதாத்மனாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். இந்த உலகில் ஒவ்வொரு உயிரோடும் ஒவ்வொரு ஆன்மாவோடும் சரீரத்தை படைத்த அந்த பிரம்மதேவனை நாம் வழிபட நாம் இத்தனை நாள் தவறவிட்ட அமாவாசை தர்ப்பணங்களும் பூஜைகளும் அதற்காக ஏற்பட்ட தோஷங்களும் பாபங்களும் நீங்கும். அது மட்டுமின்றி ஸ்வர்க்கத்திலும் பித்ருலோகத்திலும் இருக்கும் ரிஷிகளை நாம் 27 வருடம் தொடர்ந்து வழிபட்டதற்கான பலனையும் நம்மால் பெற முடியும். அதனால் இன்றைய நாள் ஆவணி அமாவாசையில் தவறாமல் பித்ருக்களின் பூஜை செய்வது மட்டுமின்றி இந்த பிரம்மதேவரின் மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் தவறாமல் சொல்லுங்கள். அனைவரும் இன்று ஆவணி அமாவாசையில் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.